நீங்க ஸோ இன்னைக்கு நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் பார்க்க போறது ரேஞ்ச் விண்டோ. இந்த ரேஞ்ச் விண்டோ வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஆ நியூமெரிக் அண்ட் டேட் கம்பேரிசனுக்கு இது யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த விண்டோக்குள்ள நம்ம பார்ட்டிஷன் அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் விண்டோக்குள்ள நம்ம வந்து ஆம், இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம போகணும். இப்ப வந்து 100 டேஸ், 10 டேஸ் இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம டீட்டெயில் செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த ரேஞ்ச் விண்டோ. ஸோ நேத்து வந்து ஆ இது இது நேத்து பார்த்தது அ விண்டோ வந்து இது பார்த்தோம். சரின்னா நேத்து வந்து ஆம் ரோஸ் வந்து அ ஒரு ரோ முன்னாடி போறோம், பின்னாடி போறோம் அந்த மாரி பார்த்தோம். இந்த ரேஞ்ச் விண்டோ வந்து ஆம், பேஸ்ட் ஆன் த டேட் நியூமெரிக் டேட் கம்பேரிசன் இது வந்து நம்ம செக் பண்ண முடியும். வேற எந்த டேட்டா டைப்புக்கும் இந்த ரேஞ்ச் விண்டோ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரேஞ்ச் விண்டோ எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப எக்ஸாம்பிள் இந்த பாருங்க. இப்ப ஆ நம்ம அந்த பர்ட்டிகுலர் டேட்டால இப்ப ஆர்டர் பை ஹையர் டேட் அசெண்டிங் அந்த டேட்ல 100 டேஸ்க்கு முன்னாடி எத்தன பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கவுண்ட். ஸோ வந்து ஆ செ ஆ இது மாரி அந்த சேல்ஸ் இதுலலாம் வந்து இந்த 100 நாளுக்குள்ள எ எந்த மாரி சேல்ஸ் நடந்திருக்கு. ஆ எ அந்த மாரி கவுண்ட்ட பார்க்கறதுக்கு அந்த 1 வீக்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த மாரி டேஸ் வைஸ் ரேஞ்ச இது பண்றதுக்கு நம்ம அம் இந்த ஆ ரேஞ்ச் விண்டோவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்ட்டிஷன் பண்ணிட்டோம்னா, அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். இது வந்து ம் இது வேணும். ஸோ இது வந்து எந்த நம்ம அக்ரிகேட் ஃபங்ஷனுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உள்ள இருக்க அந்த ரேஞ்ச் விண்டோ வந்து டேட்டாவும், நியூமெரிக்காவும் எடுத்துக்கலாம். ஸோ சேம் வே நான் ஆவரேஜுக்கும் நான் இது பண்றேன். ஸோ ஆவரேஜ் பேஸ்டு இந்த விண்டோவ நம்ம செக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 100 டேஸ்க்குள்ள எவ்வளோ ஆவரேஜ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்க்கும் இதுக்கு இடையில வந்து எத்தன பேரு 12த் நவம்பர் 80க்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்து இதுக்கு முன்னாடி எத்தன பேரு. அந்த மாரி நம்ம இந்த ரேஞ்ச் பேஸ் செக்ஸ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆ நெக்ஸ்ட்டு இந்த பர்ட்டிகுலர் விண்டோல ஆ லேக் அண்ட் லீடுன்னு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. லேகு அதுக்கப்புறம் லீடு. சரிங்களா? இந்த இந்த ஃபங்ஷன் வந்து லேக் வந்து பேக்வேர்ட்ல எத்தன ரோஸ்க்கு பின்னாடி போகணும், ஃபார்வர்ட்ல எப்படி ரோஸ் பின்னாடி போகணும் அப்படிங்கிறத இது பண்றதுக்காண்டி இந்த லேக் அண்ட் லீடு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விண்டோ கிளாஸ் இருக்குன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் 14 ரெக்கார்ட்னா 14 ரெக்கார்ட்ல முன்னாடி, பின்னாடி நம்ம செக் பண்றதுக்கு இந்த லேக் அண்ட் லீட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஆ லேகு அந்த வேல்யூ எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறம் ஆஃப்செட் விண்டோ. அந்த ஆஃப்செட் விண்டோ அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ஓவரு அதுக்கப்புறம் query பார்ட்டிஷன்
100 by கிளாஸ். சரிங்களா? இந்த இதுல தான் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து என்னன்னா, நம்ம சேம் சேம் இதுல லீடுன்னா முன்னாடி. இது வந்து பேக்வேர்டு எப்படி போறது? இது ஃபார்வர்டு. அந்த பர்ட்டிகுலர் விண்டோல. இது மாரி 2 லேக் அண்ட் லீட்ன்னு 2 ஃபங்ஷன் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து லேக்ங்கிறது முன்னாடி சேலரில ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்க சேலரி என்ன அப்படிங்கிறத அந்த விண்டோல எனக்கு காமி. ஆப்ஷன் வந்து 0. பேக்வேர்ட்ல நான் எதுவும் செக் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது அதுக்கப்புறம் ஓவர் கிளாஸ் பார்ட்டிஷன் கிளாஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஓவர். அதுக்கப்புறம் ஆர்டர் பை டேட்டை கொடுத்துறேன். இது வந்து ப்ரீசேல் ஒரு ஸ்டெப் முன்னாடி சேலரி என்னங்கிறத ஃபைண்ட் பண்ற கண்டிஷன். அதனால ப்ரீசேல்னு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிள் எப்பவுமே இந்த 2 கிளாஸும் பார்ட்டிஷன் கிளாஸ்க்குள்ள இருக்க அந்த ஆர்டரும் வெளில இருக்க ஆர்டரும் சேமா இது பண்ணுங்க. அப்பதான் அந்த விண்டோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இதாகும். பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் விண்டோல இந்த சேலரிய அசெண்டிங்ல இது பர்ட்டிகுலர் விண்டோல இப்ப 800 இருக்கு. 800க்கு முன்னாடி எந்த சேலரி இல்ல. ஸோ அதனால 0. 600க்கு முன்னாடி என்ன இருக்கு? 800, 800. ஸோ 1250க்கு முன்னாடி 1600 வந்தது. ஸோ இது மாரி ப்ரீசேல நம்ம அ கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம் லேக். ஸோ வந்து ஒரு இதுக்கு இந்த எத்தனை இது விண்டோ முன்னாடி போகணும் அப்படிங்கிறத. ஸோ வந்து நான் 1 செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாரி நம்ம எத்தனை தேவையோ அந்த மாரி நம்ம முன்னாடி ஃபார்வர்ட்ல போய்க்கலாம். இப்போ வந்து எனக்கு அ 2வது தேவை ரீஷேர் 1. ஸோ அ வந்து 5வது தேவை. ஸோ அது மாரி நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம அது மாரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாரி நம்ம முன்னாடி அந்த பர்ட்டிகுலர் விண்டோல இத்தனாவது ரோவுக்கு போகணும் அப்படின்றத நான் 2, 2 அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா, ஆம் அந்த பர்ட்டிகுலர் ரெக்கார்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது, 2வது, 3வது, 4வது. ஸோ அது மாரி நம்ம இந்த பர்ட்டிகுலர் விண்டோல நம்ம எத்தன ரேஞ்சுக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிறத இந்த விண்டோ கிளாஸ் பொசிஷன் வந்து நம்மளுக்கு இது பண்ணும். ஸோ இது வந்து இது ஃபார்வர்ட்ல இதே இது நம்ம பேக்வேர்ட்ல செக் பண்ணணும்னா, நம்ம அதுக்கு லீ லீடுங் இது வந்து லீடுங்கிறது இது. சரிங்களா? இப்ப வந்து இங்க பாருங்க பேக்வேர்ட்ல 800க்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் என்ன 1600 1000க்கு பின்னாடி 1150 இது மாரி பேக்வேர்ட்ல செக் பண்றதுக்கு லீடு சரிங்களா? இதான் லேக் அண்ட் லீட்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பர்ட்டிகுலர் ரோல நம்ம ஃபார்வர்டும், பேக்வேர்டும் நம்ம போறதுக்கு யூஸ் பண்ற ஃபங்ஷன் தான் லேக் அண்ட் லீட் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ பர்ட்டிகுலர் விண்டோல ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ நம்ம செக் பண்ணணும்ன்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ. இந்த 2 ஃபங்ஷன்.
இது என்ன பண்ணும்னா, ஸோ பர்ட்டிகுலர் ஆஃப்செட் விண்டோல இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ நான் சேல் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் ரிசல்ட் செட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூங்கிறத எங்க இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த இதுல 800 தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இதுல லாஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூல எந்த பிரச்சனையும் இல்ல. இது என்ன ஆகும்னா, ஆம் ப்ரிசீடிங் முன்னாடி இருக்க விண்டோ வந்து ஆ அன்லிமிட்டட் ப்ரிசீடிங். ஸோ வந்து என்னன்னா, ஆ அது வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ரோ இருக்கோ, கம்ப்ளீட் ரோல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த இத ஃபர்ஸ்ட் ரோ இத ஃபைண்ட் பண்ணிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணயில எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் லாஸ்ட் வேல்யூ கொஞ்சம் ஆ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சரிங்களா? அப்போ வந்து லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேல்யூ ஃபங்ஷன் கொஞ்சம் கன்ஃப்யூஸன் மாரி இருக்கும். பட் ஆ இது என்ன ஆகும்னா, ஆம் ஃபார்வர்டு ஓகே. பட் இந்த பேக்வேர்ட் போகையில வந்து, ஆ இது வந்து இமிடியேட் ரெக்கார்ட் இது வந்து எப்பவுமே இந்த அனாலிட்டிக்கல் ஃபங்ஷனு ப்ரிசீடிங்ல தான் லாஸ்ட் ரெக்கார்ட் வரைக்கும் போகும். பேக்வேர்ட்ல ஒவ்வொரு ரெக்கார்டையும் இது வந்து லாஸ்ட் ரெக்கார்டே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கறனால, இந்த இது இருக்கும். இது பண்றதுக்காண்டி நம்ம ஆரக்கிள் குடுத்திருக்க ஒரு கிளாஸ் தான். இந்த பேக்வேர்ட் இருக்கதையும் நம்ம இது பண்றதுக்கு. ஸோ, அம் இங்க ஆ இங்க நம்மளுக்கு அந்த கிளாஸ் இதுக்கு வந்து அன்பவுண்டட் ப்ரிசீடிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ரோஸ் பிட்வீன் பிட்வீன் அன்பவுண்டட் ஃபாலோயிங்ற முன்னாடி அன்பவுண்டட் ப்ரிசீடிங். அன்பவுண்டட் ப்ரிசீடிங். ப்ரிசீடிங்.
between rows between unbounded preceding text class வந்து rows preceding ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா, இந்த சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருந்ததுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த இது வந்து இங்க இப்ப லாஸ்ட் சேலரி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். லாஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்டின்னா வேற ஒண்ணும் இல்ல. ரோஸ் பிட்வீன் ப்ரிசீடிங் அன்பவுண்டட் ப்ரிசீடிங்ங்றது கரண்ட் ரோல வந்து ஃபுல் விண்டோல ஃபர்ஸ்ட் வேல்யூவ பாரு. அதுக்கப்புறம் அன்பவுண்டட் ஃபாலோயிங் வந்து இந்த கரண்ட் இதுல வந்து லாஸ்ட் வேல்யூ. ஸோ லாஸ்ட் வேல்யூ என்ன? இந்த அசெண்டிங் ஆர்டர்ல லாஸ்ட் வேல்யூ என்ன? அப்படிங்கிறத நம்ம இது பண்றது சரிங்களா? இந்த ஆர்டர் பை வந்து அசெண்டிங்ல வந்து இது பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து லாஸ்ட் வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூ என்ன? அந்த இத வந்து லாஸ்ட் சேலரி லாஸ்ட் வேல்யூ இது பண்றதுக்கு அந்த விண்டோ பர்ட்டிகுலர் விண்டோல லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எனக்கு இது பண்ணுங்கிறதுக்கு இந்த கிளாஸ் விண்டோ கிளாஸ் ரோஸ் பிட்வீன் அன்பவுண்டட் ப்ரிசீடிங் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங். ஸோ இதுல இருந்து கரண்ட் ரோல் வந்து லாஸ்ட் ஃபைனல் சேலரிக்கு இது சரிங்களா? எப்பவுமே இந்த உள்ள இருக்க இதுக்கும் இதுவும் சேம் இதா இருக்குங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த டவுட் இல்லாம இருக்கும். ஸோ இல்லாட்டி வந்து சரிங்களா? இப்ப இதுல வந்து லாஸ்ட் சேலரி. ஸோ லாஸ்ட் சேலரி என்ன? லாஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூல எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் லாஸ்ட் வேல்யூ வந்து அந்த விண்டோ கிளாஸ வந்து நம்ம அன்பவுண்டட் இது வந்து ப்ரிசீடிங் ஃபார்வர்ட்ல வந்து எப்போதுமே அன்பவுண்டட் தான். பட் ஃபாலோயிங்ல வந்து இமிடியேட்டா வந்து இதாகும். ஸோ இத வந்து நம்ம அன்பவுண்டட் ஃபாலோயிங்னா ஸோ கடைசி ரெக்கார்ட் வரைக்கும் இது வந்து இந்த விண்டோவை எடுத்துக்கலாம் சரிங்களா? இந்த விண்டோவை இது பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ரோஸ் பிட்வீன் அன்பவுண்டட். ஸோ இது நம்ம தேவைக்கு ஏத்தாப்போ மாத்திக்கலாம். இப்போ வந்து 1 ரோ ப்ரிசீடிங் 1 ரோ ஃபாலோவிங்னா 1 இதுல வந்து பேக்வேர்டு 1. ஸோ அப்படி நம்மளுக்கு தேவையை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். அந்த பர்ட்டிகுலர் விண்டோல எந்த ரெக்கார்ட் வரைக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விண்டோ கிளாஸ வந்து இதுல இருந்து பேக் ஃபார்வர்டு எதுவும் இல்லை. ஸோ இதுல பேக்வேர்டு இது வந்து நான் இதுல வந்து லாஸ்ட் வேல்யூ 1 ரோ ப்ரிசீடிங் 1 ரோ ஃபாலோவிங் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா? இதுல லாஸ்ட் வேல்யூ என்னங்கிறது இதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ
ஸோ அது மாதிரி நம்ம விண்டோவை வந்து எப்படி வேணாலும் நம்ம ஸோ இதில் வந்து ஃபிஃப்த்து வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம் பேக்வேர்டில் 1300. ஸோ அது மாதிரி 5 ஃபாலோவிங்கிறது பேக்வேர்டு. ஸோ இது மாதிரி நம்ம விண்டோவை எப்படி வேணாலும் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் ஃபார்வேர்டோ பேக்வேர்டோ நம்ம போய்க்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணால் ரோஸ் பிட்வீன் இந்த கிளாஸ் சரிங்களா. அன்பவுண்டட் ப்ரொசீடிங் அன்பவுண்டட் ஃபாலோவிங்னா இதுலேருந்து காஸ்ட் வரைக்கும் எல்லா கம்ப்ளீட் விண்டோவை எடுத்துக்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டில் இது பண்ணுமா 2 ரெக்கார்டா. ஸோ அது மாதிரி நம்ம ப்ரிசீடிங் முன்னாடி பண்ணுறது ப்ரிசீடிங், பேக்வேர்டில் போகிறது ஃபாலோவிங். ஸோ அது மாதிரி நம்ம தேவை பொறுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் தான் சரிங்களா. இதுக்கப்புறம் ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர் இது வந்து ரோனம் மாதிரியே இருக்கும். பட் ரோனம் கொடுக்குற ஆர்டர் வேற, இது கொடுக்குற நம்பர் சீக்வன்ஸ் நம்பர் வேற சரிங்களா. இது வந்து யூனிக் சீக்வன்ஸ் நம்பர் நம்ம ஆரக்கிள் கொடுக்குறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா select row underscore number ஸோ இது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் யூனிக் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறது. ஸோ ஆரக்கிள் அந்த ரோனம்ங்கிறது வந்து சூடோ காலம் வந்து ஆர்எல் டிபிலேருந்து எப்படி ஃபெச் பண்ணி வேண்டியதுக்கான வேல்யூ கொடுக்கும். ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர்ங்கிறது பார்ட்டிஷன் கிளாஸ் யூனிக் வேல்யூ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ இதுக்குள்ள அந்த பர்டிகுலர் பார்ட்டிஷனில் நம்ம எதுவும் டிவைட் பண்ணோம்னா நம்ம பார்ட்டிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் பை ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு நம்பர் வேணும் அப்படின்னா ஸோ அந்த இது ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம ரோ நம்பரை யூனிக் நம்பரை ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. இது சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ரோ அண்டர் ஸ்கோர். அண்ட் அதுக்கப்புறம் இது ரோ நம்பர் அண்டர் ஸ்கோர். அதுக்கப்புறம் லிஸ்ட் டேக்னு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் நீங்கள் இந்த லிஸ்ட் டேக் ஃபங்க்ஷனை எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். சொன்னீங்கன்னா செலக்ட் இப்போ கம்ப்ளீட் ரோ வந்து இதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி name then group
இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க ஜஸ்ட் காலமா இருக்கத இப்ப வந்து இந்த மாரி ரோவா இருக்கத சிங்கிள் ரோல மாத்துங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்ஷன் தான் லிஸ்ட் டேக் இந்த ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் என்ன ஆகும்னா, இந்த சின்டாக்ஸ் இப்படித்தான் இருக்கும். லிஸ்ட் டேக் எந்த காலமோ அத டீலிமிட்டர் செப்பரேட் இது கமாவோ, இல்ல பைப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். வித்தின் த குரூப் ஆர்டர் பை எந்த கிளாஸோ நேம். இது என்னன்னா, கம்ப்ளீட் இந்த மல்டி ரோஸா இருக்கத சிங்கிள் காலம் வைஸ் ஒவ்வொரு ரோவா இருக்கத, இப்படி ஒரே ரோல நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் ரோவா மாத்திடலாம். ஸோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எனக்கு இருக்க இப்படி இருக்க டேட்டாவ இந்த மாரி எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி டிகோட்ல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருந்தேன். ஸோ சேம் இத வந்து நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். இது வந்து டிரான்ஸ்போஸ் குவெரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரி லிஸ்ட் டேக் இந்த டீலிமிட்டர் வந்து எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பைப்னா பைப், செமிகோலன்னா செமிகோலன் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ டைரக்ட்டா வந்து ரோஸ காலமா மாத்துறது. ஸோ அந்த ஒரே ரோல இது பண்ணி காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் லிஸ்ட் டேக் ஃபங்ஷன்ஸ் சரிங்களா? இது மாரி. ஸோ வந்து டிகோட்ல வந்து ஒவ்வொரு வேல்யூவா நம்ம பாஸ் பண்ணணும். இந்த வேல்யூ வந்துச்சுன்னா 10 வந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட், 20 வந்துச்சுன்னா அக்கவுண்டிங் இது மாரி வரணும். பட் இது டைரக்ட்டா வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிரும். ஸோ ஸோ மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுனாலும், அத டைரக்ட்டா வந்து சிங்கிள் ரோவா மாத்துறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் லிஸ்ட் ஸ்டாக் ஃபங்ஷன் சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன். ஸோ இதுதான் மேஜர் இம்பார்ட்டன்டான அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன் சரிங்களா? இந்த ஃபங்ஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிளஸ் சரிங்களா? உங்களோட நீங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபங்ஷன்ஸ்ல நாலேட்ஜ் இருக்கு அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன். உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கும் நெறைய ஆப்ஷன்ஸ் சரிங்களா? நெறைய பேர் வந்து அ நான் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூவே ஷெட்யூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்கலாம் வந்து உங்க ரெஸ்யூம்ல இந்த கான்செப்ட்ஸ் தான் அனாலிட்டிக் ஃபங்ஷன்ல நான் ரேங்க், டென்ஸ் ரேங்க், லீக் அண்ட் லேடு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ, லிஸ்ட் இந்த ஃபங்ஷன்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ், குட் நாலேட்ஜ் ஆன் திஸ்ன்னு உங்க ரெஸ்யூம்ல இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்யூம் இன்டர்வியூ கால்ல வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நெறைய. ஏன்னா வந்து இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த இன்டர்வியூ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்ல ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸும் இதுல உங்களுக்கு வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய. அத பண்ணீங்கன்னா, உங்க செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதோட அனாலிட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கொஞ்சம் கான்செப்ட் தான் பார்த்துட்டு நம்ம PLSQL போகலாம். தேங்க் யூ.